Hi friends, இன்னைக்கு வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா 36 இன்ச் ப்ளவுஸ் தான் நம்ம மார்க் பண்ண போறோம். இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்பு சுற்றளவு வந்து ஒரு பக்கம் வந்து எனக்கு 9 இருக்கு. அதோட 1.5 இன்ச் கூட்டி 10 இருக்கு. இப்போ 10 மார்பு சுற்றளவு 10 வரை எடுத்து பாதியா மடிச்சுக்கலாம். இப்போ 10 வரை பாதியா மடிச்சுக்கலாம். பாருங்க கரெக்ட்டா 10 இருக்கு. மடிச்சிட்டு இப்போ இந்த துணியை கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே வச்சு மார்க் பண்ணாலும் மார்க் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்க மார்பு சுற்றளவு கரெக்டாக 10 எடுத்திருக்கேன். இப்போ உயரம் எடுத்துக்கலாம். உயரம் வந்து எனக்கு 13 இருக்கு. 13ல இருந்து மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுக்கலாம். இப்போ கழுத்து அகலம் எடுக்கலாம். இங்க இருந்து கழுத்து அகலம். இப்போ கழுத்து அகலம் எடுக்க முன்னாடி கீழே 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மடிச்சு அடிக்கிறதுக்காக 1.5 இன்ச். இந்த கடைசியிலே 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கழுத்து அகலம் எடுத்துக்கலாம். கழுத்து அகலம் 2.25 இருக்கு. இங்க இருந்து கழுத்து அகலம் 2.25 எடுத்தாச்சு. ஷோல்டர் அகலம் 2.25 இருக்கு. இங்க இருந்து 2.25. ஆம்போல் உயரம் 4.5. பின்கழுத்து உயரம் 5 இருக்கு. பின்கழுத்து உயரம் இங்க இருந்து 5. இப்ப கோடு போட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்ப இங்க இருந்து 1 இன்ச்சும் இங்க இருந்து 1 இன்ச்சும் மார்க் பண்ணி குறிச்சுக்கலாம். மார்க் பண்ணி வளைவு போட்டுக்கலாம். இப்போ 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் முன்கழுத்து எடுக்கலாம். இப்போ முன்கழுத்து உயரம் வந்து 5.25 இருக்கு. இங்கிருந்து 5.25 வச்சு குறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆம்போல் உயரம் வந்து 4.5. இதே மாதிரி கோடு போட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு காமிக்கிறேன். அளந்து மார்க் பண்ணியாச்சு. இங்க இருந்து 1 இன்ச்சும் இங்க இருந்து 1 இன்ச்சும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ முன்கழுத்து டு பட்டி எடுக்கலாம். முன்கழுத்து டு பட்டி இங்க இருந்து இங்க வரை எனக்கு 4.5 இருக்கு. 4.5 எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டர் டு பட்டி எடுத்துக்கலாம். ஷோல்டர் டு பட்டி வந்து 9.25. இப்போ ஆம்போல் டு பட்டி 4.5. இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்படியே வளைவு போட்டுக்கலாம். போட்டாச்சு. அவ்வளோதான். கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எப்படி இருக்குதுன்னா இங்கே ஏற்கனவே இங்கே மார்பு சுற்று வந்து 9, அதிலிருந்து 1.5 இன்ச்சு இங்கே இருந்து இப்படி வளைவா கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே இருந்து வளைவா இப்படி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே அவ்வளோதான். கட் பண்ணிட்டு காமிக்கிறேன்.
முன்கழுத்துலேருந்து பட்டி எடுத்தோம்னா அதை வெட்டுறேன். வெட்டியாச்சு. இப்போ இதையும் வெட்டி விட்டுக்கலாம். கட் பண்ணியாச்சு. இது பேக் பார்ட்டு, இது ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவும் பட்டியும் மார்க் பண்ணி வெட்டிக்கலாம். இப்போ பட்டி அளவு குறிச்சிக்கலாம். அகலம் 9 எடுத்திருக்கேன். 9 எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம முன்பக்க கழுத்து வெட்டினோம்னா அந்த சைடு தான் பட்டி எடுக்கணும். இங்கேருந்து 9.5 பட்டி அளவு A 3.25, B 3.25, C 3.5 குறித்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டேன். அவ்வளோதான், வெட்டிக்கலாம். இதுதான் பட்டியோட அளவு. இப்போ கைக்கு வெட்டிக்கலாம். அந்த மீது அந்த துணியை ஒரு மடிப்பு, ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, அதுக்கு ஒரு மடிப்பாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ப்ளவுஸ் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து 1.25 இன்ச்சு எடுத்துக்கலாம். கீழே மடிச்சடிக்கிறதுக்காக 1.25 இன்ச்சு. போட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து உயரம் எடுக்கலாம். உயரம் எனக்கு 6 இருக்கு. 1/2 இன்ச்சு சேர்த்து 6 எடுக்கிறேன் தையலுக்கு. இப்போ இங்கே ஒரு மார்க்கும், இங்கேருந்து 1/2 இன்ச்சு நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கோம். இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு, பக்கத்தில் 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு மார்க்கு, பக்கத்தில் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இங்கேருந்து 1.5 இன்ச்சு, இங்கேருந்து 1.5 இன்ச்சு. இப்போ இங்கேருந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இங்கேருந்து இந்த வளைவரை அப்படி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கையோட அளவு முடிஞ்சு. நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.